ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது கிறிஸ்மஸ்க்கு கோலம் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். கிறிஸ்மஸ் பெல் இது. இதில் பெல்லு மெழுகுவர்த்தி எல்லாம் வருது. இது போடுறதுக்கு 16 புள்ளி 2 வரிசையில் போடணும். இது போல் 16 புள்ளி 2 வரிசை. அப்புறம் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு 2ல் முடியணும். இப்போ எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். 16 புள்ளி வச்சுட்டேன், 2 லைன் வச்சுட்டேன். ஒன்று குறைச்சிட்டு கடைசியில் 2 வர மாதிரி முடிச்சிருக்கேன். இதை எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். 4 பக்கமும் நம்ம பெல்லு போட்டோம்னா நடுப்புறம் இந்த மெழுகுவர்த்தி போடலாம். அதுக்கப்புறம் சென்டரில் அந்த பூ மாதிரி வர்றது போடலாம். இது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 புள்ளி இருக்குது இல்லைங்களா, அதில் ரவுண்டாக அப்படியே இந்த கண் போடுற மாதிரி வளைவு போட்டுடலாம். போட்டு சென்டரில் ஒரே ஒரு கோடு. இது பெல்லு மாதிரி இங்கேருந்து இப்படியே இப்படி வளைஞ்சி இப்படி வரும். அது உள்ளே இருக்கிற பெல்லு. இது அவுட்லைனில் பெல்லோட வெளிப்பக்கம் இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி லேசாக. அதுக்கப்புறம் இந்த 2 புள்ளி இருக்குது இல்லைங்களா, இந்த லாஸ்ட்டில் 2 புள்ளி, அதில் இது அப்படியே கொஞ்சம் லேசாக வளைஞ்ச மாதிரி இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ரவுண்ட் பண்ணி போட்டு இங்கே கொஞ்சம் வளைவு. அங்கே சென்டரில் இருக்கிற இப்படி போட்டுடணும். அதுக்கப்புறம் இங்கே நடுபாகம் இருக்குது இல்லைங்களா, 2 புள்ளிக்கு நடுப்புறம் இப்படி வி ஷேப்பில் போட்டுடலாம். போட்டு இங்கே போ மாதிரி கட்டுறது. இது போதும். இந்த சைடும் அதே மாதிரி. இப்போ இந்த கேப்பில் மெழுகுவர்த்தி ஸ்கொயராக போட்டு புள்ளிண்ட சும்மா அப்படி வளைவு மாதிரி போட்டுங்க. சென்டர்லேருந்து இப்படி மெழுகுவர்த்தி. இதே போல் 4 பக்கமும் போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் சென்டரில் போடுறது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இன்னொரு முறை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த 4 புள்ளி இருக்குது இல்லைங்களா, இதை கண் மாதிரி அப்படியே இதுவாக பண்ணணும். நடுப்புள்ளியை தொடாமல் போட்டு சென்டரில் ஒரு கோடு. இங்கே அந்த பெல்லு உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் லேசாக கவ் பண்ணி இதில் பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே கூட போடலாம். டிசைன் மாதிரி மேலே. அதுக்கப்புறம் இந்த 2 இருக்குது இல்லைங்களா, இந்த 2 புள்ளி இதுக்கு நேராக இருக்கிறதுல இப்படியே போட்டணும். சென்டர்லேருந்து இப்படி இந்த நடுப்புற முடியணும். இங்கே கேப், இந்த புள்ளி தொடக்கூடாது. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இப்படி இது வரைக்கும் வந்துடணும். இப்போ கீழே ஒரு கோடு போட்டு இந்த புள்ளியிலே இப்படியே சேரணும்.
இப்போ இந்த கீழே 2 புள்ளிக்கு வந்து வி மாதிரி போட்டு இந்த இடத்துல அந்த போ மாதிரி வர்றதுக்கு போட்டணும். இப்போ இங்கே கீழே வந்து விளக்கு போடுறோம் இல்லையா, மெழுகுவர்த்தி, அதுக்கு இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி பண்ணி இங்கே வந்து இப்படி வளம். இப்போ இந்த சென்டரில் 4 புள்ளி, இந்த பக்கம் 4 இருக்குது இல்லைங்களா. இப்போ இதில் வந்து இந்த சென்டர் புள்ளி 2 இருக்குல்ல, இந்த 2 மேலே கீழே 2, இதில் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அது சென்டரை வந்து நம்ம வட்டமாக போட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தது போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சரௌண்டிங் ஃபுல்லாக போட. இப்போ இதில் வந்து இந்த 2 வட்டம் போட்டுங்களா. இதில் வந்து இந்த 3 இது இருக்கு இல்லையா, அது இலை மாதிரி. அவ்வளோதான். இதில் வந்து இங்கே சென்டரில் கோடு போட்டு இலையோட நரம்பு போட்டுடணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பாருங்கள். நரம்பு அதே மாதிரி இந்த சைடு சென்டரில் இப்படி வர மாதிரி பண்ணிட்டு இங்கே ஒரு கோடு. அதே மாதிரி இந்த சைடுக்கும் போடணும். இது ஈஸி தான், உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது, ரொம்ப ஈஸி. இதில் வந்து நம்ம கலர் கொடுக்கலாம். அதாவது இந்த ரிப்பனுக்கு வந்து ரெட் கலரு, இந்த மாதிரி பெல்லுக்கு வந்து கோல்டு கலரு, அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். மெழுகுவர்த்திக்கு இங்கே ஆரஞ்சு, எல்லோ, அதாவது ரெட்டு எல்லோ சேர்ந்த மாதிரி கொடுக்கலாம். மெழுகுவர்த்தி வந்து கலர் மெழுகுவர்த்தி மாதிரி அதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். இந்த சென்டரில் இலைக்கு வந்து க்ரீன் கலரு, இந்த ரவுண்டுக்கு வந்து வேறு கலர் மாதிரி கொடுக்கலாம். இப்போ இது வந்து கிறிஸ்மஸ்க்கு போடலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். அதான் 16 புள்ளி 2 வரிசை 2 புள்ளி முடியறதுக்கு. இது நல்லா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து இதை நோட்டில் போடும்போது ரெட் பென்னும் பிளாக் கலரும் சேர்ந்த மாதிரி போட்டிருக்கேன். கலர் எதுவும் கொடுக்கல. நம்ம கோலம் போடும்போது கலர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.